Exercise 3.2 question number 2 subdivision 1 2 subdivision 3 and 4 பார்க்கலாம். Okay, so the question is find the LCM of the given expressions. Okay, we have to find the LCM. நம்ம என்ன find பண்ணோம்னா LCM find பண்ணோம், அது எந்த expressions கொடுத்துருப்பாங்க. Okay, so first subdivision பார்க்கலாம். ஸோ இங்கே 2 expressions கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன find பண்ணணும், LCM find பண்ணணும். Okay, so அப்படி find பண்ணுறதுக்கு first நம்ம என்ன வந்து கன்சிடர் பண்ணணும்னா the numerical coefficient கன்சிடர் பண்ணணும். that is the numbers, அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ்க்கு LCM போட்டுடணும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த 4க்கு 8க்கு நம்ம LCM போட்டால் நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி நார்மலாக போடுவோமோ அதே மாதிரி தான் LCM போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, 8 கிடைக்குது. ஸோ அந்த 8 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த ஹோல் 2 எக்ஸ்பிரஷனுக்கும் நமக்கு என்ன LCM கிடைக்குதுன்னு எழுதணும். ஓகேவா, ஸோ LCM ஆஃப் இந்த 2 எக்ஸ்பிரஷன் which is equal to ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பர்ஸ்க்கு போட்ட LCM எடுத்து நம்ம எழுதிக்கணும். நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 8 கிடச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு இதுக்கு ஹையஸ்ட் பார் இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு ஹையஸ்ட் பார் என்ன இருக்குது, எக்ஸ் க்யூப். 2 எது நமக்கு கிரேட்டர், 3 தான் கிரேட்டர். ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு எக்ஸ் க்யூப் தான் கிரேட்டஸ்ட் பார். ஸோ நமக்கு வந்து இந்த ஹையஸ்ட் பார் வந்து எக்ஸ் க்யூப். ஸோ அந்த எக்ஸ் க்யூபை மட்டும் அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணுறப்ப எது நமக்கு வந்து ஹையஸ்ட் பார் எதுக்கு இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இதுக்கு ஹையஸ்ட் பார் வந்து ஒய் ஸ்கொயர். இதுதான் ஹையஸ்ட் பார், அதனால் நம்ம ஒய் ஸ்கொயர் தான் எழுதணும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு நம்பர்ஸ்க்கு போட்டிருக்க LCM எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்மில் இருக்கிற ஹையஸ்ட் பார், எக்ஸுக்கு எது ஹையஸ்ட் பார் இருக்கோ அதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒய் டேர்மில் இருக்க ஹையஸ்ட் பார் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய LCM 8x cube y square. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், இங்கேயும் 2 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம LCM ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு LCM போடுவோம். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே போடுற மாதிரி இதுக்கு LCM போட்டு எழுதுகிறப்ப நமக்கு 36 கிடைக்குது. ஸோ 36 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு LCM ஆஃப் இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம LCM எழுதுகிறப்போ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணது என்ன வந்துச்சு, 36 வந்துச்சு. ஸோ 36 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஏ டேர்ம் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஏ க்யூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட் பார், ஏ க்யூப் தான் நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் பார். நமக்கு வந்து எது ஹையஸ்ட் பாரோ அது பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் பார் நமக்கு என்னது, இங்கே 3, இங்கே 3. ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ எது ஹையஸ்ட் பார், நமக்கு ஏ க்யூப் தான் வந்து நமக்கு ஹையஸ்ட் பார். ஸோ அந்த ஏ க்யூப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே இங்கேயும் பி ஸ்கொயர், இங்கேயும் பி ஸ்கொயர் வந்துச்சுன்னா நம்ம ஒரு டைம் பி ஸ்கொயர் எழுதுனா போதும். ஓகேவா, ஸோ 2 டைம்ஸ் இங்கே பி ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இந்த பி ஸ்கொயர்னு ஒரு டைம் நமக்கு எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இங்கே சி இருக்குது, அந்த சி எடுத்து நம்ம அப்படியே எழுதியாச்சு, அவ்வளோதான். ஸோ LCM ஆஃப் இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ண LCM வந்து நமக்கு என்னது 36 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிரேட்டஸ்ட்டு பவர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் பவர் இங்கே என்ன இருக்குது, ஏ க்யூப் இருக்குது. ஸோ அதனால் ஏ க்யூப் எழுதியாச்சு. அடுத்தது பி கன்சிடர் பண்ணுறப்ப இங்கே 2 டைம்ஸ் இங்கே ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு டைம் எழுதினா போதும். அதனால் பி ஸ்கொயர் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் அங்கே என்ன இருந்தாலும் அதை நம்ம தூக்கி அப்படியே எழுதிக்கணும். ஸோ இங்கே சி இருக்கிறனால சி வந்து எழுதியாச்சு. ஸோ 36 ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி. ஸோ இதுதான் நம்மளோட LCM. ஓகேவா, இந்த கொடுத்துருக்க இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து LCM ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 16, 12 and 8க்கு ஃபர்ஸ்ட்டு LCM போட்டுருவோம். ஸோ LCM போட்டால் நமக்கு வந்து 48 கிடைக்குது. ஓகே, ஸோ 48 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு LCM ஆஃப் இந்த எல்லா எக்ஸ்பிரஷனையும் எழுதிக்கோங்க. எழுதியாச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்பர்ஸ்க்கு போட்ட LCM என்னது 48. ஸோ அந்த 48 எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம், இந்த 3 எக்ஸ்பிரஷனில் இருக்கிற எம்மை கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே எம் இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, இந்த 2 எக்ஸ்பிரஷனில் மட்டும்தான் வந்திருக்கு எம். ஸோ இங்கே எம் இருக்குது, எம் ஸ்கொயர் இருக்குது. ஸோ விச் ஒன் இஸ் த கிரேட்டஸ்ட் பார், இங்கே எது வந்து நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் பார் இருக்குது, எம் ஸ்கொயர். அதனால் இந்த எம் ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னு கன்சிடர் பண்ணுங்கள். என் ஸ்கொயர் இருக்குது, இங்கே என் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெண்டுக்கும் காமனாக இந்த 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கேயும் என் ஸ்கொயர், இங்கேயும் என் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் 1 டைம் எழுதினா போதும். ஓகேவா, ஸோ என் ஸ்கொயர் எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோம், LCM ஆஃப் இந்த 3 எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு போட்டிருக்க LCM எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ணுறப்போ எம்மை கன்சிடர் பண்ணுறப்போ இங்கே M1 எம் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கிரேட்டஸ்ட் 1 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது n ஸ்கொயர்
ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு டைம் எழுதினா போதும். ஸோ இங்கே எழுதிக்க. ஸோ 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் நம்மளோட எல்சிஎம் ஆஃப் இந்த கொடுத்துருக்க 3 எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இது வந்து நமக்கு என்னது குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து என்னது குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷனால நம்ம உடனே நமக்கு மைண்டில் என்ன வரணும், இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணி 2 ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்ததானே அதை ஃபேக்டரைஸ் பண்ணி 2 எக்ஸ்பிரஷனாக எழுதணும். ஓகேவா? ஓகே, அப்புறம் இதை பார்த்தப்போ நமக்கு என்ன ஞாபகம், என்ன கொஞ்சம் நமக்கு மைண்டில் வந்து தோணும், இது வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா மெத்தடில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா படி இதை நம்ம ஏதாவது பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு மைண்டில் வந்து தோணும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எழுதிக்கலாம், இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ஸோ இது குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ product of the number should be, so இங்கே 1 இருக்குது. ஸோ 1 2 is what 2. ஸோ product of the number should be 2 and the sum of the number should be -3. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம 2 numbers சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம சூஸ் பண்ணுறப்ப 2 numbers நம்ம எப்படி எடுக்கலாம், இப்போ நம்ம -1 -2 எடுத்தோன்னா இதுக்கு நம்ம ப்ராடக்ட் போட்டோன்னா நமக்கு 2 கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணோன்னா -3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ we can choose -1 and -2. ஓகேவா? ஸோ இங்கே பி டேர்மில் இருக்கிறனால நம்ம அது பி வச்சு எழுதணும். ஸோ பி இந்த -1 அப்படியே எழுதிக்கலாம், அடுத்த பி வச்சு இந்த -2. ஸோ பி -1 பி -2. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் இது பி ஸ்கொயர் -4. இது ஸ்கொயரில் இருக்கா, இப்போ இந்த 4ஐயும் நம்ம ஸ்கொயர் வர மாதிரி எழுதிக்கலாம், அதான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த பி ஸ்கொயர் எழுதியாச்சு, இந்த 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். பிகாஸ் 2 ஸ்கொயர்னால் 2 × 2 that is 4. ஓகேவா? ஸோ which is equal to, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் இருக்குது, a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a² - b²க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, a + b × a - b. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் a நமக்கு என்ன இருக்குது, இங்கே p இருக்குது, இந்த பிளேஸ் ஆஃப் b வந்து நமக்கு 2 இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இதில் அப்படியே கொண்டு போய் போட வேண்டியதான். ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், p போடணும், பிக்கு பதிலாக 2 போடணும். ஸோ அப்போ p + 2 × p - 2. ஓகேவா? ஸோ இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இப்போ இங்கே கிடச்சிருக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணலான்னா நம்ம வந்து எல்சிஎம் போடுறோம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் இந்த 2 எக்ஸ்பிரஷன் which is equal to, ஓகே, இப்போ இதை கன்சிடர் பண்ணுங்கள், இந்த ஆன்சர், இந்த கிடச்சிருக்க இந்த ஆன்சரை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே இருக்க ஏதாவது நம்ம காமனாக இருக்கான்னு பார்க்கணும். காமனாக இருந்தால் 1 டைம் எழுதினா போதும். ஸோ காமனாக இங்கே வந்து p - 2 இருக்குது, இங்கேயும் p - 2 இருக்குது. ஸோ we can write only 1 time. ஓகே, ஸோ 1 டைம் நம்ம எழுதியாச்சு இந்த p - 2. ஸோ ரிமைனிங் எல்லாம் என்னென்ன இருக்கோ அது அப்படியே எடுத்து எழுதினா அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே p - 1 இருக்குது, இங்கே p + 2 இருக்குது. ஓகேவா? ஸோ p - 1 p + 2 அப்படியே எழுதியாச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎமாக இந்த 2 எக்ஸ்பிரஷன் which is equal to 2 டைம்ஸ். இங்கே ரெண்டுக்கும் காமனாக வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு 1 டைம் எழுதணும். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ அங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, p - 1 இருக்குது, p + 2 இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் நம்மளோட எல்சிஎம் ஆஃப் இந்த given 2 எக்ஸ்பிரஷன்.